ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த 2026ல விடுதலை அடையுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பம் நல்ல ஒரு தெம்பு தரும் கோச்சாரமா அப்படின்னா இப்ப இல்ல. ஏன்னா ராசிக்குள்ள யாரு போயிட்டு இருக்காங்கன்னா ராகு. இந்த ராசிக்குள்ள ராகு போறாங்கல்ல, சந்திரன் மேல யாருக்கெல்லாம் ராகு போகுதோ ஒரு பெரிய பால் கறந்து வச்சிருக்கிற பால், அது மேல விஷப்பூச்சி போனா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு ஃபீல். கும்பராசிக்காரங்க இப்ப அப்படிதான் இருக்காங்க. மன அழுத்தம், தூக்கமின்மை, காரிய தடைகள், செய்வினை பயம், நிம்மதியின்மை, துரோகம், துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி, அதே போல எல்லா விஷயத்திலையுமே எதுவுமே எனக்கு நடக்கல, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குதுங்கிற ஒரு ஃபீல். இப்படித்தான் இப்ப நகர்ந்துகிட்டு இருக்குது கும்பம். இதுல எங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தன்னோட ராசியை குரு பாக்குறாரு. இப்போ ஜூன் வரைக்கும் பாக்குறாரு. ஜூனுக்கு மேல 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. 6இல் குரு, ஊரில் பகை. 10ஆவதுக்கு 7.5 சனி, 10ஆவதுக்கு ஜென்ம ராகு. 12 ராசிகள்ல ரொம்ப எச்சரிக்கையா, நிதானமா, அமைதியா யோசிச்சு தன்னுடைய செயல்பாடுகளை பயணிக்க வேண்டிய ராசி கும்பம். இல்லைன்னா இது பெரிய தொந்தரவை கொடுத்துரும். எச்சரிக்கை தான் இவங்களுக்கு, கவனமா இருக்கணும். ஆனா ஆண்டின் தொடக்கத்திலேயே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துடுறாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெறார். 6க்குடையவர் 4இல். தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம். வேலையில பதவி இல்லாதவங்களுக்கு பதவி, வெளிநாடு வருமானம், வெளியூர் போய் படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளி மாநிலம், தூர தேசத்துக்கு பயணிக்கிறவங்களுக்கு ஜாக்பாட். 2இல் சனி. நேரா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அவமானம் வராம பார்த்துக்க வேண்டியதுல இவங்க தான் முதன்மையான இடத்துல இருக்காங்க. ஏன் வந்துச்சு, ஏன் கெட்ட பேராச்சு, ஏன் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க விலகி போனாங்க, இப்போ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, தொடர்ந்து ஒருத்தர் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்ப வேண்டான்ருவாரு. போதும்பா, நீ வெளியே பார்த்துக்கோ. என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நடந்துச்சுன்னே தெரியாது. ஒன்றை உணர்வதற்குள், ஒரு பிரச்சனையை உணர்வதற்குள் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல தான் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்பு, மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ ஆரோக்கிய பாதிப்பு, பார்ட்னர்ஷிப்ல விரிசல் பிரச்சனை, உறவுகளுக்குள்ள நெருக்கடி, சங்கடம், சலிப்புகள் இதெல்லாம் வரும். உங்க வாகனம் விபத்தாகாம நெருக்கடியாகாம பார்த்துக்கணும். சார் பாசிட்டிவாவே நல்லதாவே எங்களுக்கு இல்லையா அப்படின்னா, ஒரே நல்லதுதான் இருக்கு. குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய பலம். மொத்த நல்லதுக்கும் அந்த ஒத்த நல்லவன் கெட்டிக்காரன் யாரு? குரு. குரு அது பெரிய பலம். அதனாலதான் இவங்க இப்ப தைரியமா ஓட்டிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை, அந்த ஆளுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் இதுதான். நீ சொல்றத பார்த்தா ஜூனுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆமா, 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாருல. 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. நல்லா இல்லையே, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஆண்டின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறதுனால இந்த வருடம் கொஞ்சம் சமாளிக்கிற வருடமா இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகேவா இருக்கு, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடுத்த வருடம் ராகுகேது பயிற்சி கடைசியில தான் வருது. டிசம்பர்ல தான் வருது. சனி பயிற்சி இல்லவே இல்லை. குரு பயிற்சி ஜூன்ல மாறுறாரு. அப்புறம் மாதக்கோள்கள் தான் சுத்திட்டு இருக்கு. அப்படி அதான் இப்ப இது. அப்ப இப்ப ஏதாவது வீடு லோன் போட்டு வீடு வாங்குறேன், லோன் போட்டு கார் வாங்குறேன் அப்படின்னா இது ஓகே, இப்ப பண்ணலாம். தொழிலுக்காக லோன் எடுக்கிறேன், தொழில் செய்யலாம் இருக்கிறேன், ஓகே பண்ணலாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லாம் பொது பலன். இப்போ உங்க ஜாதகத்திலேன்னு ஒரு கிரக பலன் இருக்கும். நீங்க பிறக்கும் போது ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தின் மேல இப்ப எந்த கிரகம் பயணிக்குதுன்னு பார்க்கணும். கோச்சார ரீதியா எப்படி பயணிக்குதுன்னு பார்த்துதான் நீங்க முடிவுக்கு வரணும். உங்க தசாபுத்திகளை கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். தசாபுத்தியும் மோசமாகி குரு 6ஆம் இடத்துக்கும் வந்து கோச்சாரத்துல ராகு கேது சரியில்லைன்னா உங்க பாடு அதோ கதிதான். பாசிட்டிவா இருக்காது. இவங்களுக்கு தான் இந்த தடவை பரிகாரமே வேணும். கொடுங்கய்யா, கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கணுங்க. திருக்கொள்ளிக்காடு கண்டிப்பா போயிட்டு வாங்க. சனிக்கிழமை
ஒரு 19 நல்லெண்ணெய் விளக்கு போட்டுருங்க. ம். ஆதி கும்பேஸ்வரர் போயிட்டு வாங்க. ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணத்துல நகர் மத்தியிலேயே இருக்கு. அங்க போய் ஒரு 19 நல்லெண்ணெய் விளக்கு. ராகு கேதுக்கு காளகஸ்தியோ திருப்பாம்புபுரமோ கண்டிப்பா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். ம். இல்லைன்னா போட்டு குழப்பமாவே, சார் சந்திரன் மேல ராகு போகுது சார், ஒரு நல்ல ஒளி கிரகம் சார், நல்ல வெளிச்சு குழு 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 குழுன்னு இருக்கக்கூடிய முழு நிலவு சார், ஆஹா பார்த்து ரசிக்கிற நிலவு சார், அது மேல ராகு பயணிக்குது சார். அவங்க மனப்பான்மையை பாருங்க, நம்மளுக்கு செய்வனையே வச்சுட்டானுங்களா? ஆமா, சந்திரன் தான் மனசு, ராகு செய்வனைக்கான கிரகம், அபிசார கிரகம். சந்திரன் மேல ராகு போகும்போது செய்வனை இருக்குமா, மருந்து வச்சுட்டாங்களா, இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கறாங்க சார். நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் கேட்பீங்கன்னு. ஆமா சார், எனக்கு இதெல்லாம் இருக்குங்கிறாங்க, எனக்கு இதுதான் கேள்விங்கிறாங்க. தாயார் இருந்தா தாயாருக்கு சர்ஜரி வருது, மாமியார் இருந்தா மாமியாருக்கு சர்ஜரி வருது. ஏன்னா சந்திரன் தான் மாமியார். பெண்களுக்கு அவமானம், உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை குறைபாடுகள் குடும்பத்தில் எட்டி பார்க்குது, டிஸ்டர்ப் ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆகுது, குடல் பிரச்சனை வருது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பேக் பெயின், ஜாயின்ட் பெயின், பிளட் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட், டாக்டரை மாத்தி பார்க்கறது, உணவை மாத்தி சாப்பிடுறது, இப்படி எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையே தலையில மாறிச்சுங்க ஒரு 3 வருஷத்துல. வேலை போய் தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆளாகி நண்பர்கள் வட்டாரமும் மாறி அப்படியே மொத்தமா. சந்திரன் தான் பழக்க வழக்கம், ராகு பழக்க வழக்கத்தை கெடுக்கிறவன். யாருக்கு சந்திரன் ராகு இருந்தாலும் அது கிரகண தோஷம் தானே சொல்றோம். சூரியனோட ராகு கேது சேர்ந்தாலும் சந்திரனோட ராகு கேது சேர்ந்தாலும் நல்ல கோச்சாரம் அல்ல. இதுல கும்பராசிலேயே சூரியன் இருக்குன்னு வைங்க, யாருக்கு இருக்கு, மாசி மாசம் பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அங்க ராகு போயிட்டு இருக்கும். மாசி மாசம் பிறந்து கும்ப ராசியாகவே இருந்து இப்ப அங்க சூரியன் போகுது பாத்தீங்களா, இவங்களுக்கு தான் பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும். நேர பரந்தரன்னு காளகஸ்தி எங்க போகணும், காளகஸ்தி போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஒரு கிரகண தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு, கருப்பு உளுந்து கொள்ளு ஒரு கிலோ தானம் பண்ணிட்டு, சாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி ஒரு அபிஷேகம் பார்த்துட்டு, முடிஞ்சா கோயில்லயே துண்டை விரிச்சு ஒரு 2 மணி நேரம் படுத்துருங்க. எனக்கு இதுதான் வழி, வேற வழி இல்லை. இறைவா, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயுஸ்தலம், நீ தான் என்னை காப்பாற்றணும், சரணாகதியே உன்னை அடையிற, எல்லாமே நீதான், இனி எனக்கு உன்னை விட்டா வழியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய அவமான தொந்தரவு, இது எல்லாத்தையும் களங்கத்தை எல்லாம் தொடச்சு என்னை எப்படியாவது கையில் எடுத்துக்கோ, காப்பாத்தி கூட ஆண்டவான்னு நீங்க சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் தப்பிச்சு வெளிவரும். சரணாகதிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. சாமி கும்பிட்டா என்ன ஆயிரும், கோயிலுக்கு போனா என்ன ஆயிரும்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். சரணாகதிக்கு தலை சிறந்த சக்தி உண்டு. சரணாகதி அடைந்து விட்டால் உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி. சரணாகதினா என்ன, உளப்பூர்வமா வேண்டது, உளப்பூர்வமா வழிபாடு பண்றது, அதான் சரணாகதி. இப்போ அந்த சந்திரன் மேல ராகு போறதுனால துர்கை, பத்ரகாளி இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். திங்கக்கிழமை போய் ராகு காலத்துல 7:30 to 9 ஒரு 4 விளக்கு, பச்சரிசி தானம், கருப்புளுந்து தானம், ஒரு குங்கும அர்ச்சனை, ஆத்மார்த்தமான பிரார்த்தனை, மனசார பிரார்த்தனை, கண்டிப்பா பிரச்சனையிலிருந்து நீங்க தள்ளி நிற்பீங்க. உத்தரவாதமா நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தசை புத்தி வேணாலும் நடக்கட்டும். இப்ப இந்த கோச்சாரத்துக்கு இதுதான் அருமருந்து. தீக்காயமானவர்களுக்கு எப்படி அந்த ஒரு நல்ல கூலிங்கான ஒரு ஆயில் போட்டு தடவி அந்த மெலிசான காற்றில் அவங்க படுத்து அந்த எரிச்சலுக்கு ஒரு குளுமையை தேடுகின்ற ஒரு நாட்களாக இருக்கிறதோ, அதன் போல் ஒரு அற்புத ஆறுதலே இந்த இறைப்பரிகாரம் கொடுக்கும். எனக்கு இப்பதாங்க கொஞ்சம் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. இப்ப பரவாயில்லைங்க, நான் நல்லா இருக்கேங்க, நிம்மதியா இருக்கேங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்ப எனக்கு வெளிச்சமா இருக்குங்க. எனக்கு நீங்க என்கிட்ட ஜாதகமே பார்க்க வர வேண்டாம், இந்த பரிகாரமே பண்ணிக்கிங்க போதுங்கிறேன். இல்ல உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்க ஜோசியர், உங்க பக்கத்து வீட்டு பக்கத்து ஊரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்குங்க, பார்த்து நல்லா இருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், நல்லா இருங்கன்னு சொல்றேன். பாவம் நிறைய கஷ்டப்படுறாங்க. உடல் ஆரோக்கியம், சர்ஜரி, மருந்து, டாக்டர், மருத்துவத்தை மாத்தி பாக்குறது, தூக்கம் இல்ல, பெட்டை மாத்தி தூங்குனேன், தலையணி மாத்தி தூங்குனேன், தசையை மாத்தி தலையை வச்சு படுத்து பார்த்தேன், ஒன்னும் அசர மாட்டேங்குது. இவங்க பேசுனாதான் பிரச்சனை. ஏதாவது தும்முனாலே பிரச்சனை ஆயிடும். சாப்பிடும்போது தும்மிட்டியா, உன்ன ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் பறந்தால். அப்ப இங்க பேசும்போதே பிரச்சனை வந்தது. அப்ப இந்த கும்பம் தெம்பை இழந்து வாடுகின்ற காலம்.
ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க மூவ் பண்ணும். ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றதை விட ஜாக்கிரதையா எப்படி இருக்கணும்னு சொல்றதுதான் மெயின். அது கும்பத்துக்கு நான் ஆத்மார்த்தமா அந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து இதை பண்ணணும். இதை பண்ணினாலே ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, உறுதியா ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு மனசுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணத்துக்கான மூவ்மெண்ட் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பயணம், அங்க போய் சிறப்பை தருமான்னு கேட்டா சிறப்பை தரும், வளர்ச்சி தரும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு வந்து நேரா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. தூக்கம் வரும் இனிமேல். அமெரிக்கா இங்க பகலா இருக்கும்போது எந்த நாடெல்லாம் இருட்டோ அங்க எல்லாம் உங்களுக்கு காசு. அங்க போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போய்க்கலாம். வளர்ச்சி. 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்து தொழிற்ஸ்தானத்தை குரு பார்ப்பார் ஜூன் மாசத்துக்கு மேல. அப்ப தொழில கொஞ்சம் விருத்தி ஆகும், வளர்ச்சி அடைவீங்க. வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் யோகம். வெளிநாடு போய் வேலை செய்யறேன், வெளிநாட்டுல போய் நான் தங்கி இருக்கிறேன், வெளிநாட்டுல பலத்தை காட்டுறேன்னா அங்க யோகம் பலம். இதெல்லாம் பாசிட்டிவ். தாய் தந்தையருக்கு ஹெல்த் பாதிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பிரச்சனையோடு இருக்காங்கன்னா அந்த ஆரோக்கியம் எல்லாம் நீங்க இப்ப மீட்டெடுக்கலாம். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கும், சாப்பிட்டு ஆரோக்கியப்படுத்திக்கிங்க. இந்த வேலை தொழில கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டாம். சில இடைஞ்சல்கள் இருக்கு. நான் ஏன் நல்லா இருக்குன்னு கான்பிடென்டா சொல்றேன்னா, நான் கொடுத்த வழிபாடு அப்படி அவங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். 100 பேர் கும்பிட்டா 60 பேர் சக்சஸ் ஆயிட்டாலே எனக்கு வெற்றி தாங்க. ஏன்னா 50% மேலானோர் பயன்பெறாங்க அப்படின்னாலே எனக்கு வெற்றி தான். நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரண மனுஷன். எனக்கு தெரிஞ்ச என் குருமார்கள் சொல்லி கொடுத்த இந்த கலையை வச்சு ப்ரொடிக்ஷன் சொல்றேன். இதுல நல்லது நடந்துட்டா சந்தோஷம். நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் சொல்ல, விளக்கு போட சொல்றேன், சரணாகதி பண்ண சொல்றேன், கையெடுத்து கும்பிட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. தூய அதாவது கலப்படம் இல்லாத ஒரு நீர் தான் கண்ணீர் சார். அது வந்து கலப்படம் இல்லாத ஒரு நீர், கங்கைக்கும் சமமானது சார். என்னோட கருத்து அது. கங்கை புனித நதி சார், அதுக்கு சமமானது சார். அந்த கண்ணீருக்கு வந்து அவ்வளவு பலம் சார். யாராவது மனசு நொந்து நீங்க யாருக்காவது துரோகம் பண்ணி மனசு நொந்து அழுதுட்டாங்கன்னா நம்ம மேல ஏறவே முடியாது சார். கண்ணீருக்கும் அந்த சக்தி அவ்வளவு சக்தி சார். அதனாலதான் தெய்வத்துக்கிட்ட போய் நீ கண்ணீர் விட்டு அழுகும் போது அந்த அம்பாள் மனசுருகி மனம் இறங்கி தெய்வம் சாமியோ அம்பாளோ கருணை காட்டுறாங்க. எங்கேயோ ஒரு மிச்சம் மீதி கொஞ்சமாவது கிடைக்குது சார். நல்லது நடக்கட்டும். கண்டிப்பா. கும்பம் தெம்பான கோச்சாரத்தில் பயணிக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல பரம்பொருளை நானும் தியானிக்கிறேன். வாழ்க வளர்க.